ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா. இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில் 8வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே அப்படின்ற ஆரம்பிக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜென்ம குருவால் வர சங்கடங்கள் நீங்கும், சிறைவாச பயம் விலகும், சிவா அபராதம் இருந்தால் அதுவும் விலகும். சரி, இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தது. ஒரு 24 நாட்கள் தொடர்ந்தாப்புல 200 தடவை தினம் பாராயணம் பண்ணிட்டு அன்னன்னைக்கு மிளகு சாதமும் பாயசமும் நைவேத்தியம் பண்ணுறது. அதை பண்ணிவிட்டு அதை பிரசாதமாக நம்ம ஸ்வீகரணம் பண்ணிக்கணும், அதை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது இதை பாராயணம் பண்ணி அந்த பிரசாதத்தையும் எடுக்கும்போது இந்த ஜென்ம குருவால் வர பிரச்சனை, இந்த சிறைவாச பயம், இந்த சிவாபராதம் இதெல்லாம் விலகுங்கிறது சர்வ நிச்சயம். ஏன் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிரகங்கள் அடிப்படையில், ஜாதகத்தின் அடிப்படையில் எடுத்து ஒரு ஸ்லோகமும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிரகங்கள் இயக்கம் இல்லாமல் எந்த செயல்களும் நடப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் அந்த பெயர்கள் முதற்கொண்டு அந்த கிரகங்கள் அடிப்படையினால தான் நடக்கிறதுங்கிறது சர்வ நிச்சயம். இப்போது கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டா, கிருஷ்ணாவதாரம் புதனை குறிக்கும். 10 அவதாரமுமே ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு கிரகங்களை குறிக்கும். இப்போ மச்சாவதாரம் குரு பகவானை குறிக்கும், கூர்மாவதாரம் சனி பகவானை குறிக்கும், வராக அவதாரம் செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்படியாக 10 அவதாரங்களும் ஒவ்வொரு கிரகங்களின் அடிப்படையில் தான் நடந்திருக்குங்கிறது சர்வ நிச்சயம். இது எல்லாமே எதன் அடிப்படையில்னா என்கேவி சிஸ்டம்ன்ற ஒரு முறை இருக்குது. என்கேவி சிஸ்டம்ன்ற முறை வசந்தன் சார்ந்த ஜீனியஸ் ஜோதிட ஞானி, ஜோதிட சித்தர் அவர் கண்டுபிடிச்ச என்கேவி சிஸ்டம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆராய்ந்து எந்தெந்த கிரகங்கள் இந்தந்த பலன்களை கொடுக்குங்கிறத எடுத்து அது நிரூபணமாகி உங்களுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த 8வது ஸ்லோகத்தினா படிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் இருக்குது, இது மாதிரி ஒரு பலன்கள்லாம் நம்ம கிடைக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்ச ஒன்று. அதனால் நீங்களும் இதை பாராயணம் பண்ணி பாருங்கள்.